பாப்பானவர் சொல்வது போல இயற்கையை அழித்தால் இயற்கை உங்களை அழித்து விடும். மரத்தை வெட்டுறீங்களா? நீங்களே பதில் சொல்லுங்க. மரத்தை வெட்டுறோமா? எஸ். மண்ணை பாதுகாக்கிறோமா? அதுக்கேற்ற மரியாதை கொடுக்குறோமா? நம்ம மண்ணை எடுத்துன்னு இங்க செங்கல் ஆக்குறது, எடுத்துன்னு போயிட்டு அங்க எடுத்துன்னு போறது, இங்க நோண்டுறது, மண்ணில் வந்து கெமிக்கல்ஸை போட்டு கொட்டுறது. தாய் மண்ணுங்க, அந்த மண்ணை நம்ம எப்படி ட்ரீட் பண்றோம்? ஸோ நீங்களே பதில் சொல்லுங்க. மண்ணை பராமரிக்க தவறி கொண்டிருக்கிறோம். தண்ணி நல்லா தெரியும். நீர்நிலைகளை என்ன செஞ்சோம்? எல்லாத்தையும் போட்டு மூட்டமே. ஏரிகள் ஃபேக்டரியா இருக்கு. நமது நீர்நிலைகள், ஆறுகள் எல்லாம் காஞ்சி போய் அந்த மணலெல்லாம் எடுத்து கொள்ளையடிச்சிட்டு நீர்நிலைகளே இல்லையே. தண்ணியில் என்னென்ன போட்டு பொல்யூஷன் போட்டு என்ன பண்ணிருக்கோம்? எல்லா வகையான கெமிக்கல்ஸ் அதில் போட்டு அந்த நீரை பராமரிக்க தவறி விட்டோமா? வேஸ்ட் பண்றோமா தண்ணிய? எவ்வளோ வேஸ்ட். தண்ணியை வச்சு வியாபாரம் வேற. நம்ம தண்ணி யாரோ கொள்ளையடிச்சு அவன் வந்து பணமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏழைங்களுக்குரிய தண்ணி பராமரிக்க தவறி இருக்குமா? எஸ் எஸ். ஸோ நான்காவது, இயற்கை வளங்களை தேவைக்கு அதிகமாக சுரண்டுறமா இல்லையா? நமக்கு தேவையே கிடையாது சில ஐட்டம் எல்லாம். ஆனா மற்ற பக்கத்து வீட்டில் அவன் வச்சுக்கிட்டு இருக்கான், நான் வாங்கி ஆகணும், நான் எடுத்துக்கணும். மலைகள் மலைகள் எங்க இருக்கு? மலை இருந்த இடத்துல எங்க இருக்கு? மலையை வந்து காலி பண்ணிட்டு வீடாக்கிட்டோமே. காடுகளை அழித்து நாற்காலி ஆக்கிட்டோம், பெஞ்ச் ஆக்கிட்டோம், கட்டில் ஆக்கிட்டோமே. இயற்கை வளங்கள் எல்லாம் படைத்தான் படைப்பை மனிதனுக்காக என்ற வேதாந்தங்கள் வழியாக சுரண்டி விட்டோமே. எங்கெங்க இருக்கு? 20% இருக்குதுங்க. 80% சுரண்டிட்டோம். 20% வச்சு என்ன பண்ண போறான்? வருங்கால தலைமுறை என்ன பண்ண போறாங்க? சொல்லுங்க நீங்க. எஸ் சொல்லுங்க. இயற்கை வளங்களை தேவைக்கு அதிகமாக சுரண்டி விட்டோம். கடலிலே 80% மீன் அவுட்டு, 20% தான் இருக்கு. என்னத்த சாப்பிட போறாங்க?